ஹாய், இது ஏபிபி. நம்ம ஹோண்டா சைனோட இன்ஜின் பார்க்குறோம். இது கியர் அசம்பிளி, சரிங்களா? இது டிரைவ் சாஃப்ட்டு, இது மெயின் சாஃப்ட்டு. டிரைவ் சாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 வாசர் வரும். மெயின் சாஃப்ட்டில் 2 வாசர் வரும். டிரைவ் சாஃப்ட்டில் வந்து பெரிய வாசராக தான் வரும், அதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மெயின் சாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாசரும் ஒரே மாதிரி தான் வரும். சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான். சரிங்களா? அது மட்டும் நம்ம பார்த்து போட்டுக்கணும். குக்கர் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாசர் அகலம் ஜாஸ்தி, இந்த வாசர் அகலம் கம்மி. சரிங்களா? அகலம் கம்மியான வாசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக போட்டுக்கணும். ரெண்டாவது புஷ்ஷு, மூணாவது கியர் வீலு, நாலாவது இந்த வாசல். இந்த அகலமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசல். இந்த வாசர் தான் மெயின். கீர் வீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசர் கரெக்டாக போட்டால் தான் என்கேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கீர் வந்து ஸ்டக்காகி விலகிறது, கீர் டீத் கட் ஆகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீர் வீல் வாசர் கரெக்டாக போட்டுக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.